நம்மளை பார்த்தா அப்பத்தா கத்த போகுது. அதுக்காக அப்படியே விட முடியுமா? பாண்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல உனக்கு என்ன இவ்வளோ ஆக்குற? நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னா நாம வந்து நிக்க வேணாமா? ஓஹோ, அப்ப நம்ம ஃபேமிலின்னு நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. சவாலை நான் ஜெயிச்சிரும் போலயே. ரொம்ப யோசிக்காத. என் அக்கா இருக்கிற குடும்பம், அதுக்காக தான் சொன்னேன். வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது அவளையும் பாதிக்கும். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. எந்த மாதிரி நேரத்துல? ஆ, இல்ல, லேட் நைட் ஆயிட்டு இருக்குல்ல, அத சொன்னேன். ஆ, ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன். கேஸை மட்டும் கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க சார். நான் மட்டும் தனியா வந்திருப்பேன். இந்த நேரத்துல நீங்க வரணுமா? அதுக்கு என்ன இப்போ? நீ கூட வந்து வழக்கம் போல எதுவும் பேசிட்டு இருக்காத, அமைதியா இரு. புரிஞ்சுதா? ம், வா. ம். பாவண்டா, அவனை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. யாரு அவனா? பாவம், அவன்லாம் அடி வாங்க வேண்டியவன் தான்யா. விடு. சரி, நீ எதுவும் ஸ்டேஷன்ல சொல்லிடலையே? டேய், இல்ல, நான் எதுவும் சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்ணு, எதுவும் வளரி வச்சிடாத. டேய் ஜீவா, பாண்டி மாட்டிக்கிட்டு இருக்கான்டா. ஏய், அதெல்லாம் அப்பதான் அவனை வெளியே எடுத்துரும். நீ எதுவும் சொல்லிடாத. ம், சரிடா. இவரு இதுல மதினி லைஃபும் இருக்கியா? அந்த பொண்ணு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. உன்னை யாரும் நம்பவும் மாட்டாங்க. டேய், அந்த படத்தை மாத்தி வைக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்காது. ஏய், உண்மை சொன்னா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய், இப்ப பாண்டி எப்படிடா வெளில எடுக்கிறது? அது அப்பத்தாவுக்கு பணம் கொடுத்த ஆள் மேலதான் அப்பத்தாவுக்கு சந்தேகம் வரும். போலீஸ் அந்த பக்கம் தானே போகும். அப்ப அப்பாவி யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்களடா. ஏய், நல்லவனா இருக்கியா? ரொம்ப நல்லவனா இருக்காது, சரியா? நீ முதல்ல உன் வாழ்க்கையை பாரு, சும்மா பேசிட்டு இருக்காது. வா. மாமா, நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, அது வந்து அது ஒண்ணும் இல்ல. பாண்டி எப்படி வெளியே இருக்கலாம்னு நானும் மனோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆ, ஆ, அப்படி என்ன பண்ண போறீங்க? அதான் ஒரு ஐடியாவும் மாட்டல. நீ ஏதோ ஒரு ஐடியா சொல்ல. சரி, ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. அவரை போதுமா? ரிலீஸ் பண்ணி விடுங்க. நன்றிய, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. ஆனா அந்த கள்ள நோட்டு எப்படி மாறிச்சுன்னு தான். அது உங்க வீட்ல தான்மா மாறி இருக்கு. சும்மா எங்களையே கேட்டுட்டு இருந்தா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? நான் கிளம்புறேன். ம். எதுக்கு இப்ப இவரை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்க? சரி, வா உள்ள போய் பாப்போம். என்ன யோசிக்கிறீங்க 2 பேரும்? வாங்க. இதுல கையெழுத்து போடுங்க. என்னையா அவன் சைன் பண்ணிட்டு இருக்கான்? இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோ? டேய், பேசாம வாடா. வா. ஐயோ, தொடாதீங்க பார்த்தா. அப்பதா பாண்டிக்கு என்னாச்சு? ம். ஏலே, உங்களை யார் இங்க வர சொன்னது? இவனை புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதான் என்னன்னு பார்க்க வந்தோம்.
என்ன பண்றது, கூட பிறந்தவனாச்சே. ஆ இப்பதான் இந்த பாசெல்லாம் உங்களுக்கு வருதோ? அச்சோச்சோ, இங்க பாப்போம். ஆஹா, தொடாதடா. வச்சு வெளுத்துட்டாங்க போல இருக்க. என்னாச்சு பாட்டி? என்ன சொல்றாங்க? என்ன சொல்லணும்? அவன் மேல தப்பு இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. அது எப்படி? எப்படின்னா அப்ப நான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா? என்ன விட்டது உனக்கு பிடிக்கலையா? ஏய், இப்ப எதுக்கு கிளம்புற? கள்ள நோட்டு கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க ஆச்சு? அவங்க உங்களை அடிச்சிட்டாங்களா? ஏய் நான் நல்ல நேரத்துல போனேன், போலன்னா அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ஐயோ, சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல. அம்மா போலீஸ் என்னம்மா சொன்னாங்க? என்னத்த சொல்லணும்? அவன் மேல தப்பு இல்லைன்னு விட்டுட்டாங்க. ஏம்மா இவங்கிட்ட எப்படிம்மா கள்ள நோட்டு வந்தது? அதுவும் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்றான். ஸ்டேஷன்லயே கட்டுக்கட்டா அந்த பணத்தை வச்சிருந்தாங்க. அம்புட்டு பணம் உங்ககிட்ட எப்படி அப்பத்தா? ஏதுன்னா உன்னை மாதிரி நான் வெட்டியாவா உட்காந்துருக்கேன்? 45 வருஷமா வட்டிக்கு விட்டு சிறுக சிறுக சேர்த்த பணம் அது. அங்க இருந்தது எல்லாமே புது நோட்டு கட்டாதானே இருந்துச்சு. பேங்க்ல இருந்து பாட்டை எடுத்திருப்பாங்களா இருக்கும். பேங்க்ல அப்படிலாம் கள்ள நோட்டு இருக்காது. அத மெஷின்ல வச்சாலே தெரிஞ்சிரும். கரெக்ட். மீனாட்சி பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கால, அவளுக்கு இது எல்லாமே சரியா தெரியும்ல. பாட்டியை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. ஏய் என்னை யாரும் அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. அதான் இப்ப கள்ள நோட்டு வாங்கி ஏமாந்து நிக்கிறியே. வாயை மூடிட்டு சும்மா இருடா. நல்ல வேலை, இவன் அந்த செலவுக்கு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டான். இதை நீ எங்கேயாவது கொடுத்து மாட்டிருந்தா உன்னதான் அப்பதான் உள்ளதுக்கு வச்சிருப்பாங்க. ஏய் அது நடக்கலன்னு உனக்கு வருத்தமா? அத அப்படி சொல்ல முடியாது, தப்பிச்சிட்டேன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் விட்டுருந்தா இவனை உள்ள வச்சு நல்லா வெளுத்து விட்டுருப்பாங்கல்ல. ஏதோ தப்பா இருக்கு. அந்த நோட் எல்லாம் புது நோட்டா இருந்துச்சு. அப்போ சமீபத்துல தான் யாரோ கொடுத்திருக்கணும். கரெக்ட். புதுசா அச்சடிச்ச நோட்டு மாதிரில இருந்துச்சு. டேய் தீபா விடுடா. அதான் பாண்டி வந்துட்டான்ல. வான் பண்ணி தான் விட்டுருக்காங்க. டேய் ஜீவா வாயை மூடுறா. ஏண்டா, கையில இருக்கிறது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கூட உனக்கு தெரியலையா? நான் என்ன நோட் அடிக்கிற வேலையா பார்த்துட்டு இருந்தேன்? நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவேடா. இதுல உன் அறிவு எங்க போச்சு?